அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பல ஆஸ்கார் விருதுகளை குவித்த கிளாடியேட்டர் படத்தின் 2ஆம் பாகம் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாலிவுட் திரையுலகின் மிக வயதான இயக்குநர்களில் இன்றும் ட்ரெண்டில் இருப்பது ரிட்லி ஸ்காட். இவர் இயக்கத்தில் 2000ஆவது ஆண்டு வெளிவந்து மெகா ஹிட்டாகி பல ஆஸ்கார் விருதுகளை குவித்த கிளாடியேட்டர் படத்தின் 2ஆம் பாகம் 24 வருடம் கழித்து தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த படத்தின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஆரம்பத்திலேயே மேக்சிமஸ் இறந்து 16 வருடம் கழித்து 2 பொறுப்பற்ற வாலிபர்கள் கையில் சிக்கி ரோம் நகரம் சீரழிந்து வருகின்றது. ரோம் நகர மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் நேரத்தில் கூட தன் தளபதியை அனுப்பி பல ஊர்களை கைப்பற்ற சொல்கின்றனர் அந்த 2 இளவரசர்கள். தளபதி அப்படி ஆப்பிரிக்கா நோவா பகுதியை கைப்பற்ற அங்கிருந்த தளபதி லூசியஸை ரோம் நகரத்திற்கு கைது செய்து கொண்டு வர அங்கு அவரை டென்சில் வாஷிங்டன் கிளாடியேட்டராக தேர்ந்தெடுத்து சண்டைக்கு அழைத்து செல்கிறான். ஆனால் சென்ற இடத்தில்தான் தெரிகிறது அவருடைய அம்மா இளவரசி, அப்பா இறந்த மேக்சிமஸ் என்று. பிறகு அந்த 2 பொறுப்பற்ற இளவரசர்களுக்கும் லூசியஸுக்கும் நடக்கும் யுத்தமே இந்த படத்தின் மீத கதை. கிளாடியேட்டர் என்றாலே போரில் தோற்ற சரணடைந்த நாடுகளை சார்ந்த வீரர்களை ரோம் நகரின் பிரம்மாண்ட சண்டை களத்தில் சண்டை செய்யவிட்டு அதை வேடிக்கை பார்த்து அரசர்களும் ரோம் நகர மக்களும் மகிழ்வார்கள். அப்படி தன் சொந்த நாட்டிலேயே நேர்மையாக இருந்து துரோகம் இழைக்கப்பட்டு கிளாடியேட்டராக மாறிய மேக்சிமஸ் மகன் லூசியஸ் கதைதான் இது. லூசியஸை சிறு வயதிலேயே அவருடைய நலன் கருதி அவருடைய அம்மா வேறு நாட்டிற்கு அனுப்புகின்றார். ஆனால் காலம் எப்படியும் ஒரு நாட்டின் இளவரசனை அதுவாகவே தேர்ந்தெடுக்கும் என்பது போல் லூசியஸ் தன் தாய் நாட்டிற்கு ஒரு கிளாடியேட்டராக வருகிறார். கிளாடியேட்டராக வரும் லூசியஸ் தன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை கொடுத்துள்ளார். பார்க்க சிறிய உருவமாக இருந்தாலும் களத்தில் அவர் எத்தனை பெரிய உருவங்களையும் சாய்ப்பது பிரமிப்பு. கிளாடியேட்டர் முதல் பாகம் போல் விறுவிறுப்பாக செல்கிறது. அந்த காலம் என்றாலே ராஜாக்கள் கம்பீரமாக இருப்பார்கள் என்று நினைக்கையில் 2 சிறுவர்களை அரசர் என காட்டி அவர்கள் செய்யும் கூத்துக்கள் கிறுக்குத்தனங்களை இயக்குனர் காட்டி ராஜாக்கள் எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தார்கள் என்பதை அப்பட்டமாக காட்டியுள்ளார். படத்தின் சண்டை காட்சிகள் அத்தனை தத்ரூபம். ரத்தம் தெறிக்க தெறிக்க பல சண்டை காட்சிகள். அதற்கு ஒளிப்பதிவு, இசை என அனைத்தும் சூப்பர். எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கும் இயக்குனர் ரிட்லி ஸ்காட்டுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.